விருமாண்டி தேவன் சொல்றீங்களே, யார் அந்த விருமாண்டி தேவன்? போராடும் குணமுடையோருக்கு புரட்சி சிந்தனை உதிக்கும். ராஜா ருஷ்யேந்திர பூபதியின் அடிமை சேற்றிலிருந்து பிறந்தான் ஒரு சிந்தனை சிற்பி, விருமாண்டி தேவன் என்கிற விருமாண்டி. என்னடா? அழாதப்பா, அழாத. வா, அழாத. அழக்கூடாது சொல்றேன்ல, அழக்கூடாது. விருமா, இப்படிதான் 200 குடும்பங்களை கடத்திட்டு போயிருக்காங்க. அழாத. அல்லாத. சரி 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 அல்லாத. இந்த மண்ணோட மைந்தரலாகிய நம்மளையே வெள்ளக்காரங்கிட்ட காசுக்காக விற்பான். அவனை நம்ம ராஜான்னு சொல்லணும். அவன் செய்கிற எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கணும். அவன் சொல்கிற எல்லாத்தையும் கையை கட்டிட்டு கேட்கணும். இல்லை, கையை கட்டிட்டு கேட்குற காலம் மறைஞ்சி திருப்பி அடிக்கிற காலம் பிறந்தாதான் இந்த நிலைமை மாறும். அடிக்கிறேன். என்ன தவசி, விரும்ப இப்படி பேசுறான்? அவன் கோவத்தில் அவசரப்பட்டு பேசுறான்டா. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது நிதானமா அவனே புரிஞ்சுக்கும். கோபத்தில் அவசரப்பட்டு பேசல தவசி. 25 வருஷம் பொறுமை காத்து 26வது வருஷம் பொறுமை இழந்து பேசுறேன். கொலை, கொல்ல, கற்பழிப்பு, களவு, கடத்தல்னு பஞ்ச பாவங்களுக்கு சொந்தக்காரனா இருக்கானே நம்ம ராஜா ருஷ்யேந்திர பூபதி. அந்த ராஜாவை எதிர்த்து போராடுற காலத்தை இன்னும் தள்ளி போட்டோம்னா நம்ம எல்லாரும் எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு அடிமையா போக வேண்டியதுதான். அதுக்கு நான் தயாரா இல்லை. மாத்தணும். முதல்ல இந்த ராஜா கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும். அதுக்கப்புறம் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடணும். அதுக்கு நம்ம தயாராகணும். தயாராகிறோம். வாங்கம்மா. இதுதான் குந்தவை அம்மையார் வாழ்ந்து புழங்கின இடம். நல்லா பாருங்க, எவ்வளவு கலை நயத்தோட இருக்கு பாருங்க. சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரி, விருமாண்டி தேவனை பத்தி சொன்னீங்க. இந்த விருமாண்டி தேவனும் குந்தவை அம்மையாரும் 2 பேரும் சேர்ந்து ராஜாவையும் ராணியும் எதிர்த்து போராடினதா சொன்னீங்க. அப்போ இந்த 2 பேருக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்ததா? இருந்ததும்மா. அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது துளசிங்கிற ஒரு பொண்ணு. அந்த துளசி யாருன்னா ராஜகுருவுக்கும் குந்தவை அம்மையாருக்கும் பிறந்த ஒரே பொண்ணு. சமஸ்தானத்துல இருந்து நம்ம நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக நீ உன்னையே அர்ப்பணிக்கிற, அது நல்ல விஷயம்தான். ஆனா நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது பெரிய ஆபத்து விருமா. டே விருமா, ராஜ குடும்பத்து பெண்ணோட உனக்கு எதுக்குடா காதல்? அவங்க வேற நம்ம வேற விருமா. நமக்கு இது வேணாம், விட்டுரு. தவசி, அந்த பேதத்தை ஒழிக்கத்தான் நான் காதலிக்கிறேன். நான் வரேன். எங்க போற விருமா? என் காதலியை பார்க்க. துளசி, என்னாச்சு? விருமா, இப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுல தான் நம்ம சந்திக்கணும் இல்லையா? இப்படியே நாம இன்னும் எத்தனை காலத்துக்கு வாழ போறோம்? நம்ம காதலுக்கும் அடுத்த கட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வாரிசுகள் தானே. துளசி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி கோச்சிக்கிற?
நான் அடுத்த கட்டம்னு சொன்னது நம்ம கல்யாணத்தை பத்தி. கல்யாணமா? நமக்கா? புரியாம பேசாத துளசி. நம்மளுடைய இந்த காதல் கல்யாணத்துல முடியலன்னா என்னுடைய அடுத்த கட்டம் நான் உங்களை மறந்துட்டு வாடுறதா தான் இருக்கும். ஏய் துளசி, மறக்கிறதுக்கா நம்ம காதலிச்சோம்? அப்ப இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. அந்த தீர்வு கல்யாணம்னு சொல்லுங்க. துளசி, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சமஸ்தானத்துல உயிரோட வாழ முடியாது துளசி. வேண்டாம், இந்த சமஸ்தானமே நமக்கு வேண்டாம். எங்கேயாவது போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம். இல்ல இல்ல துளசி, என்னால இந்த மண்ணை விட்டு வர முடியாது துளசி. நான் உங்களை காதலிச்சதுக்கான காரணமே உங்களுடைய உயர்வான எண்ணங்களை பார்த்துதான். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கேயாவது எங்கேயாவது போய் ஒரு இடத்துல வாழ்வோம். ஆ, வாழ்ற இடத்துல இருந்து உங்க சிந்தனைக்கு பலம் சேர்ப்போம். நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்போன்னு சொல்லு. நாளைக்கு ராத்திரி இதே இடத்துல நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். இந்த சமஸ்தானத்தை விட்டு நாளைக்கு ராத்திரி நம்ம கிளம்ப போறோம். விருமாண்டி தேவனும் துளசியும் காதலிச்சதா சொன்னீங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா? சேர்ந்து வாழ்ந்திருந்தா சரித்திரம் வேற மாதிரியில போயிருக்கும். ஆனா அவங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமையை அரங்கேற்றி வச்சது தளபதி கஜேந்திரவர்மன். என் மகள் துளசி ஒருவரை விரும்புவதை என்னிடமே கூறியிருக்கலாமே. உங்களிடம் சொன்ன காரணம் தான் எனக்கு புரியவில்லை. உங்களது மகள் சொல்லவில்லை. அன்பு காதலனோடு பேசிக் கொண்டிருந்ததை நமது ஒற்றன் ஒருவன் பார்த்துவிட்டு வந்து என்னிடம் சொன்னான். ஒருவேளை உங்களிடம் சொல்வதற்கு உங்கள் மகளுக்கு பயமாக கூட இருக்கலாம், இல்லையா? பயமா? நான் என் மகளை அப்படி வளர்க்கவில்லை. என் மகளிடம் நான் ஒரு நண்பனைப் போலவே பழகி வருகிறேன். நண்பராக பழகி இருக்கிறாராம். தளபதியாரே, எனது துளசிக்கு பிடித்திருந்தால் நமது மன்னர் தலைமையில் அவளை ஆசீர்வாதம் செய்து சம்சார பந்தத்தில் சங்கமிக்க வைத்திடுவோம். மன்னர் தலைமையில்? சரிதான், சரிதான். உங்கள் மகள் மீது உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? எனது மகளை நான் நம்பாமல் வேறு யார் நம்புவது? சத்தியமான வார்த்தை. நீங்கள் பெற்ற பிள்ளையை நீங்கள் தான் நம்ப வேண்டும். சரி, ராஜகுருவின் மகள் மணக்கப் போகும் மணாளனை ராஜகுருவிடம் காண்பித்துவிட்டு ராஜகுருவை கையோடு அழைத்து வா. என் மருமகனை நீங்களும் பார்த்தீர்களா? உங்களது மருமகன் பார்த்து விட்டு வாருங்களேன். எனது மருமகனை பார்க்க எனக்கு என்ன கஷ்டம்? அதுதானே, அழைத்து போங்கப்பா. வாருங்கள் ராஜகுருவே, வாருங்கள் வாருங்கள். பார்த்து விட்டு வாரும். தேதியை குறித்து விடலாம்.
தலையில் வெள்ளை துணியை கட்டிக்கொண்டு கோடாரியால் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறாரே, அந்த மா மனிதர் தான் தங்களுக்கு மருமகனாக வாய்க்கப் போகிறவர். அவரேதான். என்ன தேஜஸ், என்ன அழகு, என்ன கம்பீரம். தங்கள் பெண் வசதியான வாழ்க்கை வாழப் போகிறாள். தங்கள் மருமகனிடம் பேசவில்லையா? நீ பேசிக் கொண்டிருப்பது ராஜகுருவிடம். இன்னொரு முறை சொல்லும். நான் எனது மகளை கொன்றாலும் கொல்லுவேனே தவிர அப்படிப்பட்ட ஒருவனுக்கு எனது மகளை தரவே மாட்டேன். வார்த்தை மாறிவிட மாட்டீரே. சமஸ்தானத்தின் ராஜகுரு நான். எனது பேச்சும் வார்த்தையும் மாறாது. வருகிறேன். பார்க்கத்தானே போகிறேன். துளசி, விருமாண்டி, உங்களுடைய காதல் இந்த ஜென்மத்தில் சேராது. துளசி! என்னங்க என்னங்க உறங்கும் போது எழுப்பாதே என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், மதிக்கெட்டவளே. நமது பெண் துளசி. நமது பெண் என்று சொல்லாதே, உனது பெண் என்று சொல். அவள் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை கண்மூடித்தனமானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவள் முகத்தில் விழிப்பதை கூட பாவம் என்று நான் நினைக்கிறேன். அவள் மீது என்ன கோபம் இருந்தாலும் அதை மறந்து அவள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். என்ன நிலையில் இருக்கிறாள்? அழுது கொண்டிருக்கிறாளோ? சாப்பிட மறுக்கிறாளோ? உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாளோ? பசப்பி, நம்மகளை பார்த்தா பசப்பி என்கிறீர்கள்? சரி, அவள் வீட்டில் இருந்தால் தானே அவள் அழுது கொண்டிருக்கிறாளா அல்லது உறங்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறாளா என்று தெரியும். ஓடிவிட்டாளா? கவலை வேண்டாம். ஓட நினைத்தவளை வழிமறித்து இந்நேரம் காவலாளிகள் வீட்டிற்கு அழைத்து வந்து கொண்டிருப்பார்கள். எனது மகளுக்கு நான் ராஜகுரு என்பது மறந்துவிட்டது போலிருக்கிறது. காவலாளிகள் அவளை கைது செய்து வீட்டிற்கு அழைத்து வரவில்லை, சிறையில் அடைத்து விட்டார்களாம். இன்று அவள் செய்த தவறுக்கு தீர்ப்பும் வழங்கப் போகிறார்களாம்.
என்னம்மா ஆச்சு? என்னம்மா நடக்குது? தெரியவில்லையே. என் மகள் என்ன தவறு செய்தாள் என்று தெரியவில்லை. அம்மா, அம்மா என்னாச்சும்மா? அம்மா, அம்மா. நான் ராஜகுருவின் மகள். ராஜகுரு உனது தந்தை என்று நேற்று இரவு வீட்டை விட்டு திருட்டுத்தனமாக வெளியேறும்போது மறந்துவிட்டது. இன்று மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது தந்தையின் ஞாபகம் வருகிறதோ? என்ன வேணா பண்ணு, அடிச்சு கூட கொல்லு, என் துளசியை விட்டுடு, விட்டுடு. இந்த சமஸ்தானத்தை பொறுத்தவரையில் ஏழை எளியோருக்கு உரிமைகள் கிடையாது. நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட உரிமை இல்லாத நீ ஒரு ராஜகுருவின் மகள் மீது காதல் கொள்ளலாமா? பெருமாண்டி, அது மட்டும் இல்லாது இவளை விட்டுவிடுங்கள் என்று என்னிடமே கூறுவதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறது என்றால் நீ வீரன்தான். பொம்பளைங்களை அடிக்கிறவன் அகராதில ஈழப் பிறவிடா. சபாஷ். மரண விளிம்பிலிருந்தும் கூட கோபம்தான் கொப்பளிக்கிறதே தவிர பயம் வரவில்லை. பெருமாண்டி சிங்கம்தான். பயமறியாதவன் தான். அதனால் துளசி, முதல் வேலையாக உனக்கு பயத்தை அறிமுகம் செய்துவிட்டு அதன் குணங்களை புரிய வைத்துவிட்டு பின்னர் உன்னை மரணத்திடம் ஒப்படைக்கிறேன். சரியா? பயத்தை வர வைப்பதற்கு செய்முறை ஒன்று. இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கு. அதுல நான் கண்டிப்பா உன்னோட வாழ்வேன். கொன்னுடு. என்ன கொன்னுடு. விட்டுறா.
பார்த்து விட்டேன், பார்த்து விட்டேன், பயத்தை பார்த்து விட்டேன். துளசி பிரியாவிடை பெறுகிறார். ஐஸ்மதி, ஐஸ்மதி, என்னம்மா ஐஸ்மதி, ஏம்மா அழுகுற? என்னாச்சு ஐஸ்மதி? என்னம்மா சொல்லுமா, ஏம்மா அப்படி அழுகுற? ஆர் யூ ஓகே? சொல்லு. இல்ல பாசு, துளசியோட மரணம் என்ன ரொம்ப பாதிச்சிடுச்சு. காதல்னு இருந்தாலே வெற்றியும் தோல்வியும் சகஜம்தாம்மா. காதல்ல வர எதிர்ப்புல ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, செத்தவங்களும் இருக்காங்க, கொல்லப்பட்டவங்களும் இருக்காங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு தான் போகணுமே தவிர இப்படி உட்காந்து அழக்கூடாது. இல்லன்னு இல்ல, ஒரு சில கதையை படிச்சோன்னா சில விஷயங்கள் மனசுக்குள்ள தோணும். ஆனா இது கதை இல்லன்னு வரலாறு. இந்த வரலாறு படிச்சு அங்க வாழ்ந்தவங்க இருந்த வீட்டுல தானே நான் இத படிச்சிட்டு இருக்கேன். துளசின்னு சொன்னாங்களே, இதோ இதோ இந்த வீட்டுல தானே ஒரு சராசரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பா. அந்த துளசியோட மரணத்தை கேட்ட அவங்க அம்மா இதோ இந்த வீட்டுல தானே, இந்த வீட்டுல தான் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து எவ்வளவு கதறி அழுதுருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசு தாங்கலன்னு. சரி சரி ஆயுஷ்மதி, ரிலாக்ஸ்மா. நமக்கா நடந்தது? யாரோ ஒரு துளசின்ற கேரக்டருக்கு நடந்தது. அதுக்கு நீ ஏமா அழுவுற? ஏன்பா என்னையா பேசுற? செத்தது ஒரு பொண்ணிய, அதுவும் சாதாரணமாவா சாகடிச்சாங்க? கழுத்து அறுத்துல சாவடிச்சிருக்காங்க. என்னையா நீ? ஏன் சார், அந்த பொண்ணு செத்த பிறகு ராஜகுரு திருந்தினாரா இல்ல அப்படியே தான் இருந்தாரா? வாருங்கள் ராஜகுருவே. ஏய், என்ன ராஜகுருவே? கொலைகார பாவி! கொலைகார பாவியா? சமஸ்தானத்து சமையல்காரன் என்ன சுவையில் சமைக்க வேண்டும் என்பதில் ஆரம்பித்து சமஸ்தானத்து நிர்வாகம் எப்படி இயங்க வேண்டும் என்று ராஜாவுக்கும் ராணிக்கும் ஆலோசனை சொல்வது உங்களுடைய வேலை. சமஸ்தானத்தின் மீது போர் தொடுக்கும் எதிரிகளை போரில் தோற்கடித்து நாட்டை காப்பாற்றுவது எனது வேலை. ஆக நாம் இருவருமே சமஸ்தானத்தின் இரு கண்கள். நாம் இருவரும் சண்டை போடலாமா ராஜகுருவே? வயதாகிவிட்டது, இறந்து விட போகிறார். விடு 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 விடு. உட்காரும் உட்காரும். இப்போது சொல்லும். எனது மகளை காப்பாற்றி கொடு என்றுதானே கேட்டேன். ஆனால் அவளை நீ பிணமாக்கி விட்டாயே. பேச்சு மாறக்கூடாது. நான் என்னையா மாற்றி பேசினேன்? சொல்லுங்கள். எனது மகளை கொன்றாலும் கொல்லுவேனே தவிர தரம் கெட்ட ஒருவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். மறந்து விட்டதா? அதற்காக கொலை செய்து விடுவதா? நீங்கள் செய்தால்தான் அதற்கு பேர் கொலை. நான் செய்தால் அதற்கு பெயர் மரண தண்டனை.
சட்டத்திற்கு உட்பட்டது. இந்த கொடூரமான செயல் மூலம் நீ சாதித்ததுதான் என்ன? ராஜகுருவின் மகளுக்கே இந்த நிலை என்றால் நம் நிலைமை என்ன என்று இனம் மாறி காதலிக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பயம் வரும். வருவது என்ன? வந்துவிட்டது. அதற்கு பெயர் மரண பயம். உமது மகளுக்கு கொடுத்த தண்டனையின் மூலம் நாங்கள் சாதித்தது இதைத்தான். என்ன ஒரு வருத்தம்! உனக்கு ஒரே ஒரு பெண். கவலை வேண்டாம், இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள். 10 மாசம் பொறுத்திருந்தால் அடுத்த வாரிசு தயார். என்ன ராஜகுருவே, நான் சொல்வது சரிதானே? இன்னொருவர் துன்பத்தில் இன்பம் அடைபவன் நீ. நீ செய்து வந்திருக்கிற இந்த காரியம் மன்னருக்கு தெரியுமா? மன்னருக்கு தெரியாமலா? மன்னரின் ஒப்புதலோடு தான் இந்த சம்பவம் நிறைவேறியது. சந்தேகமாக இருந்தால் மன்னரிடத்தில் கேட்டுக்கொள். ராஜகுரு, உனது மகள் ஒரு அடிமையை காதலித்து முற்போக்கு சிந்தனையை பரப்ப நினைத்தாள். காதல் வென்றால் வாழ்க்கையாகிறது, தோற்றால் வரலாறாகிறது. ஆனால் சாக்கடையில் பன்னீர் கலந்தாலும் சாக்கடை நாற்றம் தானே அடிக்கும். எப்படி பார்த்தாலும் சாக்கடை சாக்கடை தானே. விசாரித்தேன். ராஜகுருவின் மகள்தான் குற்றவாளி என்று. அவளுக்கு மரண தண்டனை அளித்தேன். இனம் மாறி ஒன்று சேர நினைத்தாள். சினந்து எழுவோம், தலையை சீவித் தள்ளுவோம். இதுவே எனது இறுதி முடிவா. மன்னரே சொல்லிவிட்டாரா? மன்னரை பார்க்க ஏற்பாடு செய்யட்டுமா? வேண்டாம், வேண்டாம். மன்னரின் ஒப்புதலோடு நடந்திருக்கிறது என்றால் நீ செய்தது கொலை அல்ல, கொலை அல்ல. நீ கொடுத்தது தண்டனைதான், மரண தண்டனைதான், மரண தண்டனைதான். இப்பொழுதுதான் நீர் ராஜகுரு. இப்படி ஒரு பெண்ணை இழந்து விட்டோமே என்று வருத்தப்படாதீர்கள் ராஜகுரு. இப்படி ஒரு பெண் இறந்து விட்டாள் என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். எனது விசுவாசியாடா நீ? உயிர் இருக்கும் வரை தளபதியாரே. நல்ல அப்பண்டா சாமி. ஐயோ, மணி 2:30 மணி ஆகி போச்சு. ஆமா ஆயுஷ்மதி, சரி சரி சரி, நீ இங்கே இருந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ. நாங்க கொஞ்சம் அப்படி இப்படிலாம் போய் பார்த்துட்டு வேற ஏதாவது லொகேஷன்ல ஷூட் பண்ணிட்டு வரோம். வாங்க டயரை டக்கர், வாங்க. நீங்க இரு.
துளசி துளசி நீயும் நானும் காதலிக்கிறது உண்மை. ஆனால் நம்ம சேர்ந்து வாழ்ந்தா இந்த சமஸ்தானம் ஒத்துக்குமா? நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும். நாளைக்கு ராத்திரி இதே இடத்துல நீ என்னன்னா சேர்த்து முடியுமா? துளசி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விருமன் தான் துளசிக்கு, துளசி தான் விருமனுக்கு. துளசி, நலமா துளசி? நலமா துளசி? நீ யாருன்னு தெரியுதா? நீ யாருன்னு தெரியுதாடி? நான் தாண்டி நீ. நான் எதுக்காக செத்தேன்னு தெரியுமா? நான் எதுக்காக மறுஜென்மம் எடுத்திருக்கேன்னு தெரியுமா? காதல். காதல்ல ஜெயிக்கணும். அதான் நான் மறுபடியும் ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். நான் தான் நீ. நான் யார காதலிச்சேன்னு தெரியுமா? காதல்ராவண விட்டுறா துளசி. பெருமா, காதல்ராவண விட்டுறா துளசி. என்னோட பெருமா, என்னோட பெருமா. நான் என் விரும்பனோட மறுபடியும் வாழணும். நான் எப்படி செத்தேன்னு பாக்குறியா? பாருடி, நல்லா பாருடி. கொன்னுடு. நீ அழாதடி, நீ அழாத.
ஜெயிக்கிறதுக்காக தாண்டி மறுபடியும் ஜென்மம் எடுத்திருக்கேன். வெட்ரா வெட்ரா. என்னுடைய மரணம், என்னுடைய ஜனனம். நான் என்னடா பாவம் பண்ணேன்? என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உன்னால என்ன முடியுமா பண்ணிக்கோ. சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா. நல்லா கேட்டுக்கோ. நீ எப்போ வெறுமனோட வாழணும் நினைச்சாலும் நான் வருவேன். வந்து அவனோட நீ எப்படி வாழுவன்னு நான் பார்க்கிறேன். யார் நீங்களா? யார் நீங்களா? யார் நீங்களா? யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஓ, அப்பாவை பார்க்க வந்தீங்களா? அப்பாவை பார்க்க வந்தா வரவேற்பு அறையில இருக்கணும். யாரை கேட்டு இந்த அறைக்குள்ள வந்தீங்க? இந்த அறைக்குள்ள எங்க அப்பா வரலாம், எங்க அம்மா வரலாம், நான் வரலாம். வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. வெளியே போங்க, வெளியே போங்கன்னு சொல்றேன்ல, கேட்கலையா? இங்க இருந்து ஊஞ்சலை யார் எடுத்தது? ஊஞ்சலா? ஐஷ்மதி என்ன பேசுற? யார் எடுத்தது இங்க இருந்து ஊஞ்சல? எங்க அம்மா இங்க இருந்து ஊஞ்சல தான் எப்பவும் படுப்பாங்க. சொல்லுங்க, மரியாதையா சொல்லுங்க, யார் எடுத்தது? சொல்ல மாட்டீங்களா? வெளியே போங்க, வெளியே போங்க. மெய்யழகி, எங்க போன? யார கேட்டு உங்களால வீட்டுக்குள்ள விட்ட? வெளியே போங்க, வெளியே போங்க. நாற்காலி எங்க? இது நாற்காலியா? எங்க அப்பாவோட நாற்காலி எங்க? யார் எடுத்தது? யார் எடுத்தது? ஐஷ்மதி, ஏய்! துளசி. துளசியா? ராஜகுருவோட பொண்ணுனா? என்ன ஆச்சுக்கா உங்களுக்கு? ராஜகுரு பொண்ணு? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? என்கிட்ட பேசுறதுக்கு? வெளியே போ, வெளியே போ. கயலி, கயலி, யார கேட்டு இவங்களால வீட்டுக்குள்ள விட்ட? வெளியே அனுப்பு. அம்மா, எங்கம்மா போனீங்க? போக மாட்டீங்களா? சொன்னா புரியாதா உங்களுக்கு? வர, வெளியே போ, வெளியே போ,
இங்க வா. வெளிய போ. ஐஸ்வர்யா என்ன பண்ற? வெளிய போ. வெளிய போ. ஏய் ராஸ்கல், எப்படா நீ அந்த பொண்ண கை நீட்டி அடிப்ப? என்னாச்சு ஐஸ்வர்யா? சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. பொம்பளை பிள்ளைய போய் கை நீட்டி அடிச்சு என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரா பதில் சொல்றது? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஐஸ்வர்யா எழுந்துரு. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா என்னாச்சு? ஆர் யூ ஓகே? என்ன ஐஸ்வர்யா? வாசு. ஏமா என்னமா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? என்ன ஆச்சு உனக்கு? என்ன சார்? நான் ஆயுஷ்மதி தானே? நீ ஆயுஷ்மதி தாமா. என்ன குழப்பம் உனக்கு இதுல? கொஞ்ச நேரத்துல எங்களுக்கெல்லாம் உயிர் போய் உயிர் வந்தது தெரியுமா? அண்ணே அண்ணே நான் பார்த்தேனே. நான் பார்த்தேன். நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? துளசிண்ணே. நான் துளசி. நான் துளசியா? என்னமா பேசுற? ஆமாண்ணே. நான் இந்த ஜென்மம் ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் வெறுமனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக என்ன கொன்னுட்டாங்கண்ணே. வாசு 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 என்ன பண்ணாங்க தெரியுமா வாசு? அந்த கஜேந்திர வர்மா இருக்கான்ல, அவன் என் கழுத்தை அறுத்து கொன்னுட்டான். மூச்சு திணறிடுச்சு வாசு. காதலிச்சது தப்பானே? காதலிச்சது தப்பா? நான் விரும்பனோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சது தப்பா? சொல்லுங்க. காதலிக்க கூடாதா? காதலிக்க கூடாதா? காதலிச்சது தப்புன்னு என்ன கொன்னுட்டாங்க. என் விரும்ப கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டாங்க. ஐயோ, இனிமே நான் விரும்பனை எப்படி கண்டுபிடிப்பேன்? என்ன பண்ணுவேன்? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே ஐஸ்வதி, இட்ஸ் ஓகே. உனக்கு ஒண்ணும் இல்ல. கண்ணத்தோட தொட. உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு கவலைப்படாத. ஓகேவா? ஓகே ஓகே யூ ஆர் ஆல் ரைட். ஓகே ஓகே. ராஜேஷ் பத்திரமா கொஞ்சம் கூட்டிட்டு போங்க வெளியில. எந்திரி ஐஸ்வதி. ஐஸ்வதி எந்திரி. இல்ல நான் வரல. ஐஸ்வதி நான் வரல. என்ன விடுங்க, நான் வரல. ஐஸ்வதி வேண்டாம். ஐஸ்வதி விடுங்க, நான் வரல. எந்திரிமா. என் விரும்பனோட தான் இருப்பேன். இப்ப எந்திரி ஐஸ்வதி. ஐஸ்வதி எந்திரிமா. விரும்பனமா பார்க்க போறோம். என்னாச்சு உனக்கு? ஐஸ்வதி கண்டிப்பா விரும்பன தான பார்க்க போறோம். கண்டிப்பா விரும்பன தான் பார்க்க போறோம். நிச்சயமா விரும்பன பாப்போமா? போய் சொல்லலையே. வாங்கக்கா. உனக்கு ஒண்ணுமா. எந்திரி. எந்திரி. ராஜேஷ் கொஞ்சம் பத்திரமா விரும்பன பாப்போமா?